தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டுப்போய் விட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் பெரும்பாலான வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருந்தால்தானே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் வந்த கடந்த 3 வருடமாக எங்கே பார்த்தாலும் கொலைகள். அந்த கொலைகளில் சரியான விசாரணை கிடையாது, சரியான கைதுகள் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையில் இன்று வரலும் கொலையாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. அதே போல் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது. ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் தமிழ்நாட்டில். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.